தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். தமிழகத்திலே கடந்த சில ஆண்டுகளாகவே போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது இளைய சமுதாயத்தினரின் மத்தியிலே அளவு கடந்து கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு. இந்த போதை என்ற ஒரு விஷயம் ஒரு உடலிலே அது எந்த வடிவில் பயணித்தாலும் சரி, அந்த உடல் என்பதை மறந்து, அந்த உடலில் வரக்கூடிய வலி என்பதை மறந்து, உறவுகள் மறந்து, மானம் மறந்து, ஒரு மனிதநேயமற்ற மூளை செயல்படாத மனநோயாளியாகத்தான் சாலையில் திரியணும். அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே இது போன்ற நபர்களை நாம் நம் சமூகத்தில் நிறைய பார்க்குறோம். இவர்களால் சமூக குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கடந்த சில ஆண்டுகளா, குறிப்பாக இந்த கடந்த சில ஆண்டுகளா இவர்களால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், முக்கியமாக இவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு கூலிப்படையினராக கூட மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத கும்பல்களும் இவர்களை ஒரு தவறான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்குது. பெட்டி கடையில் கிடைக்கக்கூடிய மிட்டாய் மாதிரி, ஒரு மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு மாதிரி, காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய காய்கறி மாதிரி, ஹோட்டலில் போய் கிடைக்கிற இட்லி தோசை மாதிரி போதைப் பொருள் அப்படிங்கிறது நம்ம தெரு வரைக்கும், நம்ம வீதி வரைக்கும், நம்ம வீடு வரைக்கும் ரொம்ப எளிமையாகிடுச்சு. ரொம்ப எளிமையாக கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. இதற்கு முதற் காரணங்களாக 2 காரணங்கள் வைக்கலாம். அதில் 2வது காரணங்கள் நம்ம ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் இதை கட்டுக்கோப்பில் கொண்டு வரதுக்கு தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதில் நேற்றைய தினம் கூட நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், கூச்சமே இல்லாமல் தமிழகத்தில் 0% கஞ்சா, 0% போதைப் பொருள் புழக்கம் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல். மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினரை தன்னை அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்கிறவர், அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து தன் மக்களை பார்க்கறதுக்கு அவர் தவறிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு நடவடிக்கையை ரொம்ப வேகமாக, தீவிரமாக, கண்டிப்பாக எடுத்திருப்பார். அவர்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். இனி ஆட்சியாளர்களை நம்பி எந்த ஒரு பலனும் இல்லை. ஏனென்றால் முதல்வர் அப்பா அப்படின்னு அழைக்க சொன்னாலும் குழந்தைகளை பெற்றவர்கள் நாம் தானே. ஸோ நம் குழந்தைகளை நாம் தான் பார்த்துக்கணும். முக்கியமாக எந்தெந்த பெற்றோர்களால் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் பூதாகரம் ஆச்சு அப்படின்னா, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளை கண்டிக்காமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளுடன் நேரம் செலவிடாமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளை கண்காணிக்காமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை உணராமல் இருக்கின்றார்களோ, உணர்ந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசாமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளின் நண்பர்களின் விவரங்களை அறியாமல் இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகளின் முன்பு சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார்களோ, எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் மட்டுமல்ல சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பெற்றோராய் இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பெற்றோர்களுக்கு தன் குழந்தைகள் கொடுக்கக்கூடிய சன்மானம், வெகுமானம் என்ன அப்படின்னா, ஓரிரு நாட்களுக்கு முன்பு நடந்த திருத்தணி சம்பவம் அல்லது இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடிய பல திருத்தணி சம்பவங்கள், இதுதான் அந்த குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம், பெற்றோர்கள் செய்த தவறுகளுக்காக. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆட்சியாளர்களை நம்பி பலனல்ல. ஆட்சியாளர்கள் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் குழந்தைகளின் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மாற்றத்தை கொண்டு வரலாம். இறுதியாக பெற்றோர்களின் உலகம் குழந்தைகள், குழந்தைகளின் உலகம் பெற்றோர்கள் என மாறும் நிலை மீண்டும் வர வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு மட்டும் கண்டிப்புடன் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.